அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீனுல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு செலவாத்தை பற்றி தான். இந்த செலவாத்து ஓதி கைகளில் ஊதி கண்களில் தடவினால் கண் திருஷ்டி செய்வினை எதுவும் உங்களை பாதிக்காது. எல்லா பிரச்சனைக்கும் இந்த செலவாத்து ஒரு தீர்வாகும். நாம் இப்போது ஷாபான் மாதத்தில் இருக்கிறோம். ஷாபான் மாதம் என்றால் செலவாத்து ஓதுவதற்கான மாதம். அதனால் இந்த மாதத்தில் நிறைய செலவாத்து ஓதுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அதில் ஒரு முக்கியமான செலவாத்து தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அது என்ன செலாத் என்றால் திப்பு செலாத்து. செலாத்து நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த திப்பு செலாத்து 101 தடவை ஓதுங்க. முடியலையா 33 தடவை ஓதுங்க. அதுவும் முடியலையா 11 தடவை ஓதுங்க. அதுவும் உங்களால் முடியலைன்னா 3 தடவையாச்சும் ஓதுங்க. இந்த செலவாத்து ஓதினால் எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வாகும். கண் திருஷ்டி செய்வினை உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. இந்த செலவாத்து ஓதினால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்ப்போம். ஒரு நோயாளிக்கு 71 தடவை ஓதி தண்ணீரில் ஊதி நோயாளிக்கு குடிக்க கொடுத்தால் அவருக்கு நோயிலிருந்து நிம்மதி கிடைக்கும். 2. இந்த செலவாத்து ஓதினால் இதயம் பிரகாசிக்கும். 3. இந்த செலவாத்து ஓதினால் 80 வருடத்தின் பாவங்கள் அல்லாஹ் பொருத்தப்படுவான். 4. இதை ஓதுபவருக்கு அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் பார்வை உங்கள் மீது இருக்கும். 5. நம்முடைய துனியாவிலும் ஆகிரத்திலும் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். 6. செய்வினை கண் திருஷ்டி நம்மை தீண்டாது. 7. மலக்குமார்களின் காவல் கிடைக்கும். இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். இதற்கெல்லாம் சும்மா செலவாத்து மட்டும் ஓதினால் போதாது. 5 நேர தொழுகையை நிறைவேற்றாமல் நாம் என்ன செய்தாலும் பலன் கிடைக்காது. அதனால் 5 நேர ஃபர்லான தொழுகையை கைவிடாமல் தொழ வேண்டும். அப்போதான் நம்ம செய்கிற இபாதத்தெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் 5 நேரம் ஃபர்லான தொழுகையை இறுக்கமாக பிடித்து கொள்வோம். நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் அல்லாஹ் சமாதானம் தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.